வணக்கம் அன்பர்களே, விடியல் குகன் பேசுகிறேன். கர்நாடக மாநிலம் மங்களூருவைச் சேர்ந்த ரிதுபர்ணா என்ற 20 வயது மாணவி நீட் தேர்வில் தோல்வி அடைந்தாலும் துவண்டு விடாது மாற்றுத்துறையை தேர்வு செய்து படித்து ரோல்ஸ் ராய்ஸ் நிறுவனத்தில் ஆண்டுக்கு ரூ. 72 லட்சம் சம்பளத்தில் வேலை கிடைக்க பெற்றுள்ளார் என்பது தற்போது பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது. மேல்நிலைப்பள்ளி வகுப்பில் 1-2 மதிப்பெண் குறைவதற்கு கூட தற்கொலை செய்து கொள்ளும் மாணவ மாணவிகளையும், நீட் தேர்வில் தோல்வியடைந்தால் தற்கொலை செய்து கொள்ளும் மாணவ மாணவிகளையும் நாம் அடிக்கடி பார்த்து வரும் நிலையில் மாணவி ரிதுபர்ணாவின் சாதனை ஊக்கமளிக்கும் புத்தொளியாக இருக்கிறது. பலமுறை தோல்வியடைந்த போதும் ராபர்ட் புரூஸ் தளராமல் தொடர்ந்து போராடி ஸ்காட்லாந்து விடுதலைக்கு வித்திட்டதை பள்ளி பாடத்தில் படித்தது நினைவுக்கு வரும். அதேபோன்று தாமஸ் ஆல்வா எடிசன் நூற்றுக்கணக்கான முறை தோல்வியடைந்த பிறகும் தொடர்ந்து ஆய்வுகளை மேற்கொண்டு உலகிற்கே ஒளி ஊட்டிய மின் விளக்கையும் இன்னும் பற்பல அறிவியல் கண்டுபிடிப்புகளையும் நிகழ்த்தியதை வரலாறு நமக்கு நினைவூட்டி கொண்டு இருக்கிறது. நமது இந்திய முன்னாள் ஜனாதிபதி திரு அப்துல் கலாம் அவர்கள் கூட முதலில் விமானப்படை தேர்வில் தோல்வியடைந்த போதிலும் தளராது உழைத்து இஸ்ரோ விஞ்ஞானியாகி ஏவுகணை நாயகனாக முன்னேறி இந்திய ஜனாதிபதியாக நாட்டுக்கு உழைத்ததை நாம் அனைவரும் நன்கு அறிவோம். இவைகளில் இருந்து எல்லாம் நாம் அறிய வேண்டிய ஒன்று, தோல்வியைக் கண்டு துவண்டுவிடக்கூடாது என்பதும், ஒன்றில் தோல்வியுற்றாலும் இன்னொன்றில் வெற்றி பெறலாம் என்பதும், தோல்வியே வெற்றிக்கு படிக்கட்டு என்பதும் ஆகும். இந்த வெற்றி கதையில் இன்னும் ஒரு உத்வேக கதையாக இப்போது இணைந்திருப்பது தான் இந்த மாணவி ரிதுபர்ணாவின் வெற்றி கதை. இவர் மங்களூருவை அடுத்துள்ள அடியாரில் உள்ள சாயத்ரி பொறியியல் மற்றும் மேலாண்மை கல்லூரியில் ரோபாட்டிக்ஸ் ஆட்டோமேஷன் பொறியியல் பிரிவில் இறுதி ஆண்டு பயின்று வருகிறார். இவருக்கு ரோல்ஸ் ராய்ஸ் நிறுவனத்தில் ஆண்டுக்கு ரூ. 72 லட்சம் சம்பளத்தில் தற்போது வேலை கிடைத்துள்ளது. இது குறித்து ரிதுபர்ணா கூறுகையில், எனக்கு பள்ளி நாட்களில் இருந்து மருத்துவராக வேண்டும் என்பது கனவாக இருந்தது. இதற்காக 12ஆம் வகுப்பில் அதிக மதிப்பெண்கள் பெற்று நீட் நுழைவுத் தேர்வு எழுதினேன். ஆனால் எதிர்பாராத விதமாக அந்த தேர்வில் என்னால் வெற்றி பெற முடியவில்லை. இதனால் எனது கனவுகள் கலைந்து போனதாக மனமுடைந்து போனேன். எனது பெற்றோரும் நண்பர்களும் என்னை தேற்றி பொறியியல் படிக்குமாறு கூறினர். இதனால் சயாத்ரி கல்லூரியில் ரோபாட்டிக்ஸ் ஆட்டோமேஷன் பிரிவில் சேர்ந்தேன். எனது கல்லூரி பேராசிரியர்கள், மூத்த மாணவர்கள் ஒருங்கிணைந்த அனைத்து விதமான புதுமையான திட்டங்களிலும் ஆர்வத்தோடு பங்கேற்றேன். குறிப்பாக ரோபோ இயந்திர வடிவமைப்பு, ஆட்டோமேஷன் பயன்பாடு, இயந்திர வடிவமைப்பு ஆகியவற்றில் எனக்கு அதிக ஈடுபாடு ஏற்பட்டது. கல்லூரி நண்பர்களுடன் இணைந்து பாக்கு மரங்களுக்கு பூச்சிக்கொல்லி தெளிக்கும் மருந்து, கருவி, பாக்கு அறுவடை மற்றும் தரம் பிரிக்கும் ரோபோ ஆகியவற்றை வடிவமைத்தேன். எங்களின் இந்த முயற்சிக்கு கோவாவில் நடந்த ரோபாட்டிக்ஸ் சர்வதேச மாநாட்டில் பதக்கம் கிடைத்தது. இதன் மூலம் சிங்கப்பூர், ஜப்பான், சீனா, ரஷ்யா ஆகிய நாடுகளைச் சேர்ந்த ரோபாட்டிக்ஸ் நிபுணர்களின் அறிமுகம் கிடைத்தது. மேலும் இங்கிலாந்தில் உள்ள ரோல்ஸ் ராயின் ஜெட் இன்ஜின் தயாரிப்பு நிறுவனத்தில் இன்டர்ன்ஷிப் ஆக ஓராண்டு பணியாற்றும் வாய்ப்பு கிடைத்தது. இதற்காக எனக்கு ஆண்டுக்கு ரூ. 39.58 லட்சம் சம்பளம் வழங்கப்பட்டது. அந்த பயிற்சி காலத்தில் எனது முழு கவனத்தையும் செலுத்தி கடினமாக உழைத்தேன். ஜெட் விமானத்தின் இன்ஜின் தயாரிக்கும் பிரிவில் எனது பரிந்துரைகள் பெரிதும் ஏற்கப்பட்டன. இதன் காரணமாக கடந்த மாதத்தில் எனக்கு ரோல்ஸ் ராய்ஸ் நிறுவனத்தில் ஆண்டுக்கு ரூ. 72.2 லட்சம் சம்பளம் பணியாற்றும் வாய்ப்பு கிடைத்தது. என்னை பொறுத்தவரை தோல்விகளை கண்டு அச்சப்படாமல் இளைஞர்கள் புதிய துறைகளில் உற்சாகத்துடன் போராடினால் நிச்சயம் இமாலய வெற்றி கிடைக்கும். நான் எனது மருத்துவர் கனவு சிதைந்த போதும் துவளாமல் வேறு துறையில் ஆர்வமோடு இயங்கினேன். இப்போது
இளம் பொறியாளராக படிப்பை முடிக்கும் முன்பாகவே ரூ. 72 லட்சம் சம்பளத்திற்கு வேலை செய்கிறேன் என்று பெருமிதத்தோடு கூறியுள்ளார். இவரின் வெற்றி கதை நமது மாணவ மாணவியர்களுக்கும் இளைஞர்களுக்கும் தோல்வி கண்டு துவண்டு போகாத உள உறுதியை வழங்கி இனி ஒரு தற்கொலை எப்போதும் நிகழாது என்ற நிலையை உருவாக்க நல்லதொரு பாடமாக அமையட்டும் என்று வாழ்த்துகின்றேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். அடுத்த நம்பிக்கை ஒளியில் சந்திப்போம்.